வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. சன் நியூஸில் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கக்கூடிய செய்தி, மற்ற சேனலில் போட்டாலும் சன் நியூஸ் ரொம்ப சந்தோஷமாக போட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தி, எடப்பாடி பழனிசாமி முதுகலை குத்திட்டாரு. எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு மக்கள் காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்கன்ட்டு பிரேமலதா அவர்கள் பேசிய பேச்சு. பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து தப்பான முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு தொடர்ச்சி அவங்க கட்சி தொண்டர்களுக்கும் தெரியும், தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியும். இப்போது கூட ஒரு தவறான முடிவை எடுத்துகிட்டு இருக்காரு. அதுக்கு காலம்தான் பதிவு சொல்லும். ஏன் இப்போ திடீர்னு எடப்பாடி பழனிசாமியை திட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு உடனே இன்னொரு கவுண்டர் முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணத்துக்கு வெற்றியடைய வாழ்த்துகிறேன். இதற்கு முன்பு ஸ்டாலின் அவர்களை பற்றி பர்சனலாக உடல்நிலையை பற்றிலாம் பிரேமலதா அவர்கள் என்ன சொன்னாருங்கிறது நாடறியும். இப்படிப்பட்ட சூழ்நிலை பிரேமலதா அவர்கள் ஏன் திடீர்னு மாறி மாறி பேசுகிறார் அப்படின்னா ஒரு விஷயந்தான், எடப்பாடி பழனிசாமி சாதித்து விட்டார். நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எப்படி சாதித்தார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னங்க மெகா கூட்டணிங்கிறாரு, யாருமே வரல. சரி, 1% இருக்கிற தேமுதிக கூட இப்போ திமுக பக்கம் போயிடும் போல இருக்குது அப்படின்னா, திமுகத்துக்கு ஆல்ரெடி போயிடுச்சு. என்றைக்கு போய் முதலமைச்சர் அவங்கள சந்தித்தாங்களோ, உடல்நிலைக்காக சந்திச்சேன்னு சொன்னாங்களே பிரேமலதா, அப்போவே தெரியும் ஏன் இந்த மாற்றம் அப்படிங்கிறவங்களுக்கு தெரியும். அது கல்லூரியால் வந்த மாற்றம். கல்லூரிக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை என்ன? சரி, மேலே இருக்கக்கூடிய பிஜேபி ஒருவேளை பிரேமலதா இன்றைக்கி தேமுதிக இன்றைக்கி பிஜேபி கூட்டணி இது இருக்கணும்னு நினச்சாங்கன்னா பிஜேபி நினச்சா முடியும். ஆனால் பிஜேபி அதுக்கு முயற்சி எடுப்பார்களா? ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயம் மாட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தேமுதிகவிட்ட நிறையா பணம் உள்ளே வந்திருக்குது. அந்த பணம் எல்லாம் இன்றைக்கி ஈடி நினச்சாங்கன்னா உள்ளே வரலாம். நீங்கள் அந்த படத்தை எடுத்து செலவு பண்ணணும்ல. சரி, ஏன் பிரேமலதா அவர்கள் திடீர்னு இப்போ பண்ணுறாங்க? இப்போ வெளியிலலாம் சமூக ஊடகங்கள் ஆடியோலாம் வெளியாகிட்டு திடீர்னு அந்த ஆடியோவில் சில விஷயங்கள்லாம் வருகிறதா சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? இன்றைக்கி பிரேமலதா அவர்கள் இந்த பேச்சு அப்படிங்கிறது இது இப்போ முடிவு பண்ணதில்லை, ஏற்கனவே முடிவு பண்ணுது. நாடாளுமன்ற அந்த எம்பி தேர்தலில், அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ராஜ்யசபாவில் ஒரு சீட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு பிரேமலதா அவர்கள் கேட்டிருந்தாங்க. எடப்பாடி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. துரோகி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா, எடப்பாடி பழனிசாமி கொடுக்காததுக்கு காரணம் என்னென்னா, அதற்கு முன்பே ஆண்டாள் அழகர் கல்லூரியை தனலட்சுமி சீனிவாசன் குழுமம் அது ஒரு ரேஞ்சில் பேசி கீசி ஓரளவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இதை டீல் பண்ணது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். இதை உறுதிப்படுத்தும் விதமாக அது என்றைக்கு நடந்ததோ அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்களுடைய அந்த டோனே வேறு மாதிரி இருக்கும். ஒரு நாள் திமுகவுக்கு திட்டி பேசுவாங்க, அடுத்த நாள் திமுக ஆதரவாக பேசுவாங்க, மாற்றி மாற்றி. அதாவது என்னென்னா எல்லாருக்கிட்டையும் நல்லவங்களாக இருக்காங்களாம், நாங்கள் நடுநிலையாக இருக்கோம்னு சொல்லிக்கிறது. இப்போ பூனைக்குட்டி வெளில வந்துருச்சுங்கிற கதை தான். ஏன்? ஏற்கனவே அந்த கல்லூரிக்கான சில வகையில் ஃபண்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா திமுகவுக்கும் தெரியும்ல, கடைசி நேரத்தில் இவங்க நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா அதிமுக கூட்டணியில் இருந்துட்டாங்கன்னா. சரி, எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சார்? எவ்வளவு, அதாவது உங்களுக்கெல்லாம் பல செய்திகள் வரும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு செய்தி வராதா? எடப்பாடி பழனிசாமிக்கு செய்தி வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்? இல்லைங்க, இவங்க காலேஜ் பச மேட்டரில் அங்கே திமுகட்ட பேசிட்டாங்க. ஓ, அப்போ நம்மக்கிட்ட எம்பி சீட்டு வாங்கிட்டு கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீட்டில் அதிக சீட்டு கேட்டு திமுகவுக்கு போகிறதா பிளான். எம்பி சீட்டும் கிடைக்குதில்ல. கடந்த காலங்களில் இதே மாதிரி தான் அன்புமணி அவர்கள் எம்பி சீட்டு வாங்கிட்டு காலவாரி விட்டது தெரியும். அதே மாதிரி கால வர்றார். ஏற்கனவே ஜிகே வாசன் அவர்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்தோம். ஜிகே வாசனுக்கு எம்பி சீட்டு கொடுத்ததுனால அதிமுக ஏதாவது பயன் இருக்கா? அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கோ இல்லை ஒரு நிர்வாகிகளுக்கோ கொடுத்தீங்கன்னா அதிமுகவுக்கு நல்லது. அப்படி தானே விருப்பப்படுவாங்க. இன்றைக்கி 2 சீட்டு 2 திவசம் இன்பதி ரூபாய்க்கும் இன்னொருத்தருக்கும் கொடுத்துட்டார். அதுதானே சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும். சப்போஸ் பிரேமலதா அவர்களுக்கு கொடுத்துருந்தா என்ன சொல்லியிருப்பார்? இப்போ என்ன சொல்லியிருப்பார்? எடப்பாடி பழனிசாமி நிறைய பேர் அனுசரித்து போகணும். ஏன்னா அவங்க நிறைய ஐடியாலாம் கொடுப்பாங்க. ஓபிஎஸ் அனுசரித்து போகணும், டிடிவி அனுசரித்து போகணும், சசிகலா அம்மாவை அனுசரித்து போகணும் அப்படின்னு அவர்கள் எப்பயுமே பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க டக்கு அரசியலில் நிதானம் முக்கியம். நிதானம் இல்லாத ஒரு தலைவராக பிரேமலதா அவர்கள் இருக்கிறார். கேப்டன் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி எந்த ரேஞ்சில் இருக்குங்கிறத பார்த்தா அதுக்கு இந்த தவறுக்கு யார் காரணம்னு தெரியும். மக்கள் நல கூட்டணியை உருவாக்க மிக மிக முழு முயற்சியாக இருந்தது. அப்போல்லாம் விஜயகாந்த் ஓரளவுக்கு தளர்ந்துட்டார். இவங்க தான் அந்த முடிவை எடுத்தது. தொடர்ந்து தவறான முடிவுகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இது எப்படி பார்ப்பார்? ஏன்னா எல்லாருக்கும் தெரியல, ஒரு 1% இருந்தாலும் அதுவும் ஓட்டு தான். போன தடவை காட்பாடியில் துரைமுருகன் அவர்கள் வெறும் 300 ஓட்டில் தான் ஜெயிக்கிறார். இங்கே டி நகரில் 150 ஓட்டில் தான் திமுக ஜெயிக்குது. இப்படி நிறையா தொகுதி பார்த்தா 100 150 ஓட்டு. அப்போ 0.5% இருக்கக்கூடிய தேமுதிகவில் நிர்வாகிகள் இருக்காங்க. அது இன்றைக்கி ஒரு கட்சியோட சேர்ந்த பலம் தான். ஏன்னா வரக்கூடிய
சட்டமன்ற தேர்தலில் சின்ன லெவலில் கூட 100-200 ஓட்டுகள் கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அப்போ தேமுதிக போனது இழப்பு தானே அப்படின்னு கேட்டால், சார் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், ஒரு பெரிய பணம் வச்சுருக்கக்கூடிய திமுக, ஏற்கனவே பிடிஆருடைய ஆடியோலேயே பார்த்தோம் எத்தனை லட்சம் கோடி இருக்குன்னு. ஒரு 50 லட்சம் கோடி வச்சுருக்கக்கூடிய திமுகவை இப்போ என்ன நினைக்கும்? எல்லாரையும் அவங்க விலை கொடுத்து வாங்குவாங்க. பணம் தானே, பணம் தானேங்க பிரதானம். அப்போ தேர்தல் நேரத்தில் மக்களுக்கும் பணம், அரசியல் கட்சிக்கும் பெரிய அளவுக்கு பணம். அப்போ இன்றைக்கி தேமுதிகலேருந்து, ஓபிஎஸ்லேருந்து, அன்புமணியிலேருந்து, பின்னாலிருந்து இயக்குவது யார்? எல்லாருக்கும் தெரியும் யார் இயக்கிட்டு இருக்கான்னு தெரியும். அந்த பணம் அப்படிங்கிற ஒன்றை கொடுத்து தேமுதிகவை ஒரு ரவுண்டு பேசிடுறது. நீங்கள் அமைதியாக இருங்க, தேர்தல் நேரத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோமோ அதை கேளுங்க, உங்களுக்கு சேர வேண்டியது. அப்போ தேமுதிக என்ன நினைக்குது, சரி அது வரைக்கும் நம்ம அதிமுக கூட்டணியிலே இருந்துட்டு ஒரு சீட்டு நம்ம எம்பியை வாங்கிட்டு கடைசி நேரத்தில் திமுக வரலான்னு பிளான். இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் தேமுதிகவுக்கு சீட்டே கொடுக்கல. அவ்வளோதான். உங்களுக்கு எனக்கும் தெரியறது, எடப்பாடிக்கு தெரியாதா? தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு கொடுத்து ஒரு 60% உள்ள கட்சியை கூட வச்சுக்க தெரியாது? இவர்கள் நம்பகமானவர்கள் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். இன்னைக்கு கரெக்டாக பிரேமலதா அவர்கள் இந்த விஷயத்தை பட்டுக்க எடப்பாடி பழனிசாமி தான் சாதித்து விட்டார். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், இன்றைக்கி அதிமுக பிஜேபி கூட்டணி உங்களுக்கு பார்க்கும்போது என்னங்க இதெல்லாம் ஒரு கூட்டணியாக? ஒன்றுமே இல்லையேங்க. அதிமுக பிஜேபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி உடஞ்சிருச்சு, ஜிகே வாசன் 10 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் புதிய நீதி கட்சி அதுவும் இருக்குதான்னு தெரியல, புதிய நீதி கட்சி இருக்கும், புதிய தமிழகம் அதெல்லாம் இருக்கான்னு தெரியலன்னு அது வந்துடும். இதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஸ்ட்ராங்கான ஹோல்டு இல்லையேங்க. இந்த பக்கம் பார்த்தா திமுக, விசிகே, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் நல்ல வலுவாக இருக்கே, வலுவாக தான் இருக்கும். இப்போ நாட்டில் நடைபெற்றக்கூடிய விஷயங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, ஸ்டாலின் வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குரல் மேலோங்கி ஒலிக்கும் போது தேர்தல் நெருக்கத்தில் ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற ஒற்றை புள்ளி தான் இருக்கும். அப்போ ஒற்றை புள்ளியில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாலினுக்கு பெரிய கெட்ட பேர் இல்லை, ஆனால் அந்த ஆட்சிக்கு பெரிய கெட்ட பேர் இருக்கிறது. தினம் தினம் வரக்கூடிய பிரச்சனைகள். சங்கர் ஜிவால் அவர்கள் பதவி விட்டு இறங்கினதுக்கு பிறகு அவருக்குன்னே ஒரு போஸ்டிங் உருவாக்கி அவருக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உலகம் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு அனுமதிக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு. நிதி நிலைமை கஷ்டத்தில் இருக்குது, 9 லட்சம் கோடி கடன் இருக்குது. இப்போ சங்கர் ஜிவால் அவர்களுக்கு இந்த போஸ்டிங் தேவையா? யார் ஆட்சி நடக்குது? அதிகாரிகளுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் சொல்லி பாருங்கள். இன்றைக்கி திமுகவுக்கு விட்டு கொடுக்குறவங்க இதை எப்படி ஏற்றுக்குவீங்க? ஒன்றும் புரியலையே. இதன் அரசாங்கமாக? அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒன்றை வச்சுட்டு திமுகவுடைய ஆட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது எவ்வளோ நாளைக்குன்னு சொல்ல முடியாது. வரக்கூடிய தேர்தல் அதிமுகவுக்கு சவால், அதிமுகவுக்கு சவால், திமுகவுக்கு சவால். திமுக சின்ன விஷயத்தை கூட விட மாட்டாங்க. திமுக சில விஷயத்தை நம்ம பாராட்டலாம். கூட்டணியை மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், கூட்டணி கட்சிக்காரங்களை கூப்பிட்டு விருந்து கொடுக்கறதாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேமுதிகவை கூப்பிட்டு பேசுகிறதாகட்டும், ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு பேசுகிறதாகட்டும், இதெல்லாம். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு கூடக்கூடிய கூட்டம், அதுக்கு தான் செக்கு. பிரேமலதாவை வச்சு அது காசு கொடுத்த கூட்டம். இப்போ அதாவதுன்னா ஒரு கட்சி தலைவரே, அதாவது அதிமுகவும் திமுக கூட்டணி ரெண்டுலேயும் இல்லாத ஒரு தலைவர் அது காசு கொடுத்து கூட்டின கூட்டம் அப்படிங்கும்போது பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு பக்கம் டிடிவி தினகரன், எனக்கு எந்த கூட்டணியில் இருக்கன்னே தெரில, நயினார் தான் விளக்க வேண்டும். அப்போ அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது டிடிவி தினகரன் இருக்காரா இல்லையா தெரியல. இப்போ இருக்கிறது பிஜேபி, அதிமுக, மற்ற சின்ன சின்ன கட்சிகள் தான். இது மட்டும் போதுமானா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவார். இப்போவே எல்லாத்தையும் சொல்லிட்டே அப்படி பெரிய கூட்டணி அவர் நினச்சார். விஜய் ஒரு வரலாம் நினச்சாங்க. விஜய் வரலாங்கிறதுக்காக அரசியல் பண்ணாமல் இருப்பார் எடப்பாடி. கொஞ்சம் நினைப்பார், அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ அண்ணாமலை இவ்வளோ நேற்று வரைக்கும் அண்ணாமலை எடப்பாடி திட்டிகிட்டு இருந்தார். இப்போ அவர் சொல்லிட்டார் எடப்பாடி தான் சிஎம்ட்டார். மாறிக்கொண்டே இருப்பது தான் அரசியல். இவர்கள் தான் ஜெயிப்பார்கள், நம்ம இப்போ ஒரு யூகிக்கலாம் முடியாது. மற்றபடி மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி தேமுதிக அவர்களுடைய பேச்சு இது நல்லாவே ஒன்று புரியுது. இவ்வளவு சீக்கிரம் தேமுதிக வெளிப்படையாக அறிவித்ததன் வழியாக இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. இன்றைக்கி கூட அவங்க பேசியிருக்க வேணாம். ஆனால் விசுவாசம், அதாவது முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் எல்லாரும், அதாவது பிஜேபி வெளிநாட்டு பயணம் வேஸ்ட்டு, ஏற்கனவே ஒன்றும் முதலீடுகள் இருக்கல, அதிமுக அப்படி தான் சொல்லுது. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் விமர்சிக்கும் போது இன்றைக்கி வாலண்டியராக வண்டியில் ஏறின மாதிரி பிரேமலதாவை வாழ்த்து சொல்கிறத வைத்து பார்க்கும்போது ஏற்கனவே இவர்களுக்கான கூட்டணி முடிந்து விட்டது. இன்னொன்று, தேமுதிக அப்படிங்கிறது அரசியலை புரட்டி போடக்கூடிய சக்தி இல்லை. அவர்களுக்கு 60% வாக்கு இருக்குது. அதை எப்படி, ஏன்னா இப்போ திமுகவில் எப்படி சீட் கொடுப்பீங்க? திமுக எத்தனை சீட்டில் நிற்கும்? எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, காங்கிரஸுக்கு மற்ற எந்த கட்சிக்கு சீட் அதிகமாக தான் கேட்குறாங்க. காங்கிரஸ் கடைசியாக ஒரு 12 எம்எல்ஏக்களுக்கு சீட் இல்லைங்கிறீங்க. சீட் இல்லைன்னா வேறு பக்கம் போகிறதுக்கும் காங்கிரஸ் தயங்காது. அவங்களும் என்ன பண்ணுவாங்க? சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட் இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய செல்வ பிறந்தைக்கு மானி தாக்கூர் சொன்னால் போதுமா? அதனால் திமுகவுக்கு இனிமேல் தான் சிக்கல். நிறையா கட்சி, மக்கள் நீதி மையம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, தேமுதிக வந்திருக்குது, எத்தனை சீட் கொடுப்பீங்க? இப்போ திமுகவுடைய எண்ணிக்கை கம்மியாகும்.
ஒரு 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 சட்டமன்ற இடத்துல வந்து தேமுதிக முரசும் நிற்குது, அதிமுகவும் நிற்கிறாங்கன்னா யாருக்கு இடையான போட்டி அதிகமாக இருக்கும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். திமுக அதிமுகனா டஃப் ஃபைட்டாக இருக்கும், முரசு நின்னா. அதனால் திமுக நினைக்குது சூப்பராக நிறையா கூட்டணி நம்ம மெயின்டைன், நிறைய பேர் வந்து சேர்றது கூட அது பிரச்சனை தான். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நிறைய பேர் சேர்றது திமுக வலிமை நினைக்கிறாங்க. ஓவர் லோடு ஆச்சுன்னா உடம்புக்கு ஆகாதும்பாங்களா, ஓவர் வெயிட்டு உடம்புக்கு ஆகாத மாதிரி தான் கதை. அதனால் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவோ ஐயோ தோற்று போச்சு, பிரேமலதா போயிட்டாங்க, யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை நீ உருவாக்க நிறையா சேனல் ட்ரை பண்ணுறாங்க. தொடர்ந்து சொல்கிறோம், மக்கள் ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல் தமிழக மக்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள். தொடர்ந்து நம்ம நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.